நம்ம ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ல இருக்கிற சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இது ஈஸியா தான் இருக்கும். அந்த ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டோம்னா அது ஈஸியா இருக்கும். ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ல உள்ள எக்ஸாம்பிள்ஸ். sin h is 0, cos h is 0 ஃபைண்ட் அவுட் பண்ணும். sin h is 0 value is 0 and cos h is 0 value is also 0. This is 1. Cos h is 0 is 1, sin h is 0 is 0. So, and the next example, prove cos h squared x minus sin h squared is equal to 1. இல்லை definition simplify பண்ணா answer கிடைச்சிடும். நம்ம இப்போ அதை பார்க்க வேண்டாம், அது கொஞ்சம் derive பண்ணணும். நம்ம இதுதான் important property, இது இப்போ படிச்சுக்கலாம். அண்ட் tan hx இது எல்லாமே என்ன கேட்டிருப்பாங்கன்னா, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் லாஸ்ட் கிளாஸ்லயே ஃபார்முலாஸ் தான் படிச்சிட்டோம். tan hx e power x minus e power minus x divided by e power x plus e power minus x. இங்க அது எப்படி கேட்பாங்க அப்படின்றது மட்டும் பார்த்துக்கலாம். tan hx எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலா எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா எழுத தெரியணும். e power x minus e power minus x divided by e power x plus e power minus x. அண்ட் sin h 3x கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ sin h 3x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், நமக்கு காஸ் கிடைக்கும். ஸோ காஸ் h 3x தான் கிடைக்கும். அண்ட் 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், டிஃபரன்ஷியேட் இன் காஸ் hx. காஸ் hx டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அதோட லாக் காஸ் hx டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு tan hx கிடைக்கும். tan hx sin h squared x இதை இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு sin h squared x ஓட ஃபார்முலா என்னது, cos h 2x minus 1 divided by 2. இதை மறந்துடக்கூடாது. sin h squared x ஓட ஃபார்முலா என்னது, cos h 2x minus 1 divided by 2. இனிமே நம்ம இன்டகிரேட் பண்ணணும், இப்படி மாற்றினதுக்கு அப்புறம் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் cos hx 2 இதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சால்வ்னால என்னது, நமக்கு எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ cos hx 2ன்னு கொடுத்தாங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும், cos h inverse of 2ன்னு இருக்கும். ஸோ cos h inverse of 2 நம்ம எப்படி எழுதிக்கலாம், in log of 2 plus root 3 எழுதிக்கலாம். log of 2 plus root 3 அப்படின்னு எழுதிக்கலாம். and show that 1 minus tan h squared x equal to secant h squared x. இந்த மாதிரி ரிசல்ட்லேயே பார்த்தோம். secant h squared x எப்படி எழுதிக்கலாம், 1 minus tan h squared x எழுதிக்கலாம். and then differentiate பண்ணணும், tan h inverse of x. tan h inverse of x differentiate பண்ணா என்ன கிடைக்கும், 1 by 1 minus x squared. 1 by 1 minus x squared. இதெல்லாம் ரிசல்ட்டா பார்த்துக்கிறது நல்லது, படிச்சுக்கணும். sin tan h inverse 1 by 1 minus x squared. evaluate secant hs tan hs. இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது, அதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா you will get secant hx. and cos h 2x in terms of sin hx ல எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ cos h 2x in terms of sin hx ல எப்படி எழுதலாம், 1 plus 2 sin h squared x ன்னு எழுதலாமா. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு ஃபார்முலா, அதே ஃபார்முலாட்ல இருக்கு. sin h squared x cos h 2x minus 1 by 2ன்னு பார்த்தோம்ல, இதுல cos h 2x கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணலாம், 2 sin h squared x plus 1 அப்படின்னு எழுதலாம் இல்லையா. ஸோ அதுதான் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், sin h x plus y plus sin h x minus y. இதோட வேல்யூ என்னது, 2 sin h x cos h y. 2 sin h x cos h y. இப்போ trigonometric ஃபங்க்ஷனுக்கும் ஹைப்பர்போலிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். trigonometric ஃபங்க்ஷன் sin x cos x, sin squared x plus cos squared x equal to 1. ஹைப்பர்போலிக்ல நம்ம h add on பண்ணிருப்போம். and here minus ரிசல்ட்ல மைனஸ் வரும். cos h squared x minus sin h squared x equal to 1. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இமேஜினரி ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி எழுதலாம் அந்த ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் பார்க்கலாம்.